என்ன மாதிரி கை தரலாமா? கை கூட முதல்ல போடல. விஜய் ஸ்டுடியோ தான் வழக்கம் போல அந்த 2 ஆங்கர் தான் லூசு மாதிரி பேசிட்டே இருக்குதுங்க. வந்தவங்க நல்ல விருந்தாடியா இருக்காங்க. இல்ல வந்து காலி பண்ணிட்டு போக சொன்னா எல்லாம் எங்க போய் சுத்தி எடுப்பீங்க? மத்த கெஸ்ட் மாதிரி இல்ல, ரொம்ப அலர்ட்டான டீம் இது. இருட்ட சார் எல்லார்ட்டையும் கண் இருக்கு. என்னோட கவலை இருக்கு. அது ஒரு ரிசப்ஷன் உட்கார்ந்ததுனால வேற யாரும் இல்ல, என் பையனோட ஒய்ஃபு கல்யாணம் ரிசப்ஷன் முச்ச கையோட இந்த ரிசப்ஷன் வந்து உட்காந்துட்டான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அப்புறம் வந்து இல்லங்க வேற ஒருத்தர் வரணும் என் ஒய்ஃப். பாட்டியோட கலாச்சாரம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. தரையா போட்டு மெரிச்சா என்ன? கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது நம்ம பையனுக்கு. அவன் இன்னும் சந்தோஷமா ஃபீல் பண்ணிட்டு இந்த நேரத்துல நீ டிஸ்கோ சாந்தி மாதிரி ஆடிக்கிட்டு வரீங்க. ஐயோ, இதேதான் அவரும் சொன்னாரு. அவனுமா? அவன் வேண்டி ஆரியா ஆரியா உன்ன கூட விட்டு வைக்கலையா? சினிமா நடிகர் ஆரியா இல்ல, ஜிம் மாஸ்டர் ஆரியா. எ ஸ்வீட் மேன். ஏண்டி கட்டின புருஷன் பக்கத்துல இருக்க ஜிம் மாஸ்டர் ஆரியாவை கிளவி வர வர உன் ட்ரெஸ் ஒஸ்டா போயினுது. கம்மன் இருக்க தம்பி, என் பொண்டாட்டி எல்லாரும் கலாச்சிக்கிட்டு. இப்ப என்னடி வேணும் உனக்கு? தவிர எல்லாரும் கலாய்க்கிறாங்க. சூப் வச்சு எடுத்துருவா. நானும் ஆரியாவும் குடிச்சுக்கிட்டு. இது நான் சூப் வச்சு உனக்கு எத்தனை வரணுமா? நீ தான் வச்சு எடுத்துருவா. உங்க அப்பா நான் எத்தனை வருவான். நான் ரூம்ல இருக்கேன். என்னோட நிலைமையை பாத்தீங்களா? இதான் குழம்பிட்டே இருப்பான். கட்டது நான் அனுபவிக்கிறேன். ஒரு நாளாவது நீங்க கேட்டு பாருங்க தெரியும். ஒரு மாமியார் பண்ற மரியாதை கேட்டுரும். தூக்க மாட்டி தொங்கி இருப்பா. இடத்த நின்று பாருங்க. சூப் எடுத்துருவா. சரி தம்பி, ஷோ பண்ணி வரேன். மருமல உன்னை பார்த்த உனக்கு பொண்டாட்டிக்கு எதுவுமே நீ கேட்க மாட்டியாடா? அது ஒண்ணு வச்சலாம். சொல்லுங்க மாமா. தூங்கலான்னு போனேன். சரி ஞாபகம் வந்தது. இல்லம்மா, நீ இதே வேலைக்கு குளிக்கலான்னு போவான், அவனையா வந்துரும். தூங்கலான்னு போவான், அவனையா வந்துரும். போவான். தம்பி தம்பி தப்பா நினைக்காதீங்க தம்பி. என் மருமல தூங்கும் போது ஏசி போட்டு தூங்குவியா இல்ல ஃபேன் போட்டு தூங்குவியா? நீ இருந்தீனா தாப்பா போட்டு தானே தூங்குவேன். உன் முதல கட்டி திறந்து வச்சா தூங்கணும். இப்படிதான் சார் ஹவுஸ் ஓனர் ஃபேமிலி. அன்சிகா, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க. அவனையும் மாமான்னு கூப்பிடுற, அவன் பெத்தவனையும் நீ மாமான்னு கூப்பிடுற. ஓகே மாமா. இல்ல இல்ல, அவர் மாமா யாரு? ஏய் பாலாஜி கூப்பிடுது பாரு. தேவையில்ல, உன்னதான் கூப்பிடு. ஹலோ, கேக்குடா? ஸ்டுடியோ தான். பேர் வெச்சிருமா போ. அந்த போன்ல அந்த ஒரு டயலாக் தான் பேசும். அன்சிகா சொல்லுங்க. நிலைமை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நல்ல மரியாதை கிடைச்சது. இல்ல அவங்க கிட்ட நல்ல மரியாதை, வரவேற்பச்ச மரியாதை கொடுத்த ஒரே டீம் உங்க டீம். யோசிக்க உங்களுக்காக தலையணை பறிச்சது, மற்றவங்கள கத்தி பறக்குதுங்க. ஓகே, மற்ற விஷயங்கள் பேசுவோம். நன்றிகா. பொண்ணுங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே அந்த மேக்கப் அந்த முடியல ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. எப்படி அந்த மாதிரி உங்களால டக்குன்னு அந்த ஹேர் ஸ்டைல மாற்ற முடியும்? இதுக்கும் வந்து இயக்குனர் எதுவும் சொல்லியிருந்தாரா? காலக்கூத்து ஷூட்டிங் நான் கபாலிக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த படம். அப்பதான் வந்து கால் வந்தது. ஆஃபீஸ் போனேன். கேரக்டர் பேசிக்கா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாரு. அதுக்கப்புறம் இமீடியட்டா அடுத்த ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணி ஆகணும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னாரு. என்ன சார் பண்ணணும்? இல்ல நீங்க ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு சின்ன ஷாக் எனக்கு.
அதுக்கப்புறம் இமீடியட்டா ஒரு 2-3 மினிட்ஸ்லயே சொன்னேன், இல்ல சார் நான் பண்றேன் அப்படின்னு. அவர் ஷாக் ஆயிட்டாரு. இல்ல நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு. இல்ல 2 நாள் கழிச்சு சொன்னாலும் இதே தான் சொல்ல போறேன் சார், ஐம் ரெடி ஃபார் இட் அப்படின்னு. எனிதிங் ஃபார் த கேரக்டர். அதுவும் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ் எல்லாம் அது அசால்ட்டா பண்றாங்க. நம்ம இங்க ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, ரஞ்சித் சார் வந்து லுக்கை கிரியேட் பண்ணிட்டாலே 50% வந்து ஸ்கிரீன்ல வந்து பாண்டிச்சேரி பாட்டி அத்தை சிலிண்டர் மட்டும் போதுமா இல்ல சாப்பாட்டுக்கு ஏதாவது சொல்லட்டுமா? பேட்டி போகுது இந்த இடத்துல நடுவில் பேசாத. நீ வந்து அடி கிளவி அப்ப போல அடி கிளவிகளை வேணா மரியாதை கட்டு. சரி கூடி போடி பாட்டி பாத்துக்கலாம். இது யோகி கேட்டதா கிளவிய பாத்துக்கலாங்கிறீங்க. உணர்ச்சிப்பா இருக்கு, அதுக்கு ஒரு கன்சிகா பாத்துக்கலாம். மேம் கைண்ட்லி இன்ட்ரோடியூஸ் யுவர் நேம். மருமகளா இருக்க சொல்ல வேண்டியது. என்னடி கிளவி? என் பேர் சொல்றீ? ஐயோ சாரி. ஹாய். என்ன சொல்லு? ஏன் அவ்வளவு கிட்டலாம்? லைட்டிங் கம்மியா இருக்கு சொன்னா அண்ணா இல்ல பயப்படுறீங்களா சார்? ஆமா தங்கச்சி. என்னன்னு எப்படி சொல்லிட்டீங்க? என்ன வீட்ல எல்லாம் டிவி பாப்பாங்க பாத்துங்க. Have you watched Kabali? அவ்வளவுதான் பேச கூடாது. Released worldwide. That's right. என்ன சொன்னா புரியல. என்ன பாண்டிச்சேரி பாட்டி கைண்ட்லி இன்ட்ரோடியூஸ் யுவர் நேம். This is my மாமியார் ஆண்ட்ரியா. ஆண்ட்ரியா நான் போட்டா நீங்க போயிடுமா. ஆனா அனுபின் நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல நின்றுட்டு இருந்த வரைக்கும் கோபின் ஹாப்பியா இருந்தாரு. பட்டுன்னு அன்சிகா உட்கார்ந்த உடனே இவர் அந்த காஞ்சினி படத்தை வந்து தனியா தியேட்டர்ல பாப்பாரு. அந்த மாதிரி கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தாங்க அன்சிகா. சொல்லுங்க. சாரி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு மறந்து பாட்டி வந்தது. இந்த லுக் கிரியேட் பண்ணதே ரஞ்சித் சார். அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த கேரக்டர் வந்து லுக் வைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே 50% வந்து ஸ்கிரீன்ல நிக்க வச்சிடலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அண்ட் ஐ திங்க் அதை டெஃபினட்டா ஃபர்தர் ஃபிலிம்ஸ்லயும் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் அவர் அதை ஃபாலோ பண்ணுவார். அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் பத்தி அவர் ரஞ்சித் சார் பெருமையா சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அட்டகத்தி தினேஷ் சார் மற்ற படங்களை பார்த்தீங்கன்னா செட்டில்டாவே இருப்பாரு. ஹீரோ அமைதியா பேசுவாரு. இதுல ஒரே பரபரப்பா இருப்பாரு. நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்லணும். ஏன்னா தினேஷ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த அப்பான்ற சொல்ற சீன்ல தான் வந்து மீட் பண்றேன். அங்க ஓடுற அப்படி இங்க ஓடுற அப்படி ஒரு ஹைப்பர் ஆக்டிவா அப்நார்மலா இப்படி போயிட்டு இருந்தேன். அப்படி அது நல்லா தானே இருந்தாரு தினேஷ், ஏன் இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு. தினேஷ் அப்படிதான். அதாவது நாட் ஓன்லி ஆன் ஃப்ரேம்லயே அதை பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. which is a very good quality for an actor. Brilliant acting வந்து அட்டகத்தி தினேஷ். அதுல தினேஷ் வந்து தனிப்பட்ட எங்களுடைய டீம் சார்பா வாழ்த்துக்கள். எல்லாருமே உங்க கதாபாத்திரம் ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. டச்சிங்கா இருக்கும் அவரோட இது. ஆமா சோப் போயிட்டு இங்க வந்து இருமுறையா எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, போயிட்டு இருக்கட்டும். இந்த வாடகை மேட்டர் மட்டும் எங்கிட்ட கொடுங்க, ஒய்ஃபு கிட்ட கொடுக்காதீங்க வாடகையா. ஏன்னா ஊதாத்தனமா செலவு பண்றான். நீ எப்படி செலவு பண்ணுவ? ஷேர்ல இன்வெஸ்ட் போட்டான் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பேசுங்க நிறைய உனக்கு ஒரு டவுட் சார். அப்புறம் நீ வேற ஆனவன அங்க பேச போயிட்டு வரான்னு நினைக்க. ஒரு மணி நேரத்துக்கு அவன் என்ட்ராரான். இல்ல டீம் உங்க டீம் தான். நம்ம டீம்ல நான் இல்லாமையா? அதுக்குதான் வந்திருக்கு. கால் மேல கால் போட்டுக்கலாம்ல. உங்க மேல போட்ட பத்திரம் இல்ல. ராம்ராஜ் சிரிப்புடா.